வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே பழமையான ஆனா ஆழமான ஒரு கதைக்குள்ள போகலாம். இந்த கதை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு உண்மையான துறவின்னா யார்? அவரோட அடையாளம் என்ன? வாங்க, இந்த கதை மூலமா அதுக்கான பதில தேடலாம். நாம பார்க்க போற இந்த கதை காயத்ரி பரிவார் வெளியிட்ட சச்சித்ரபால் கதாயே அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இது கேட்கறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான கதை மாதிரி தான் தெரியும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற கருத்து ரொம்பவே ஆழமானது. கதைக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிப்போம். பெருமை, மகத்துவம், இந்த வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில நாம கதையோட இறுதியில சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க, கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க ஒரு ராஜா சேர ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருக்காரு. அவர் ஒரு துறவியோட ஞானத்தை பத்தியும் அவரோட தவ வலிமையை பத்தியும் கேள்விப்பட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாரு. உடனே அந்த துறவிக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்பட்டு அவரை தன்னோட அரண்மனைக்கு கூப்பிடுறாரு. அந்த துறவியும் ராஜாவோட அழைப்பை ஏத்துக்கிறாரு. இங்கதான் கதையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. ராஜா அந்த துறவிக்கு ஏதோ ஒரு சாதாரண வரவேற்பு கொடுக்கல. அவர் நடந்து வர்ற பாதை முழுக்க கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்பவே விலை உயர்ந்து மதிப்புமிக்க கம்பளங்களை விரிச்சு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்புக்கு ஏற்பாடு பண்றாரு. இது அந்த ராஜாவோட செல்வத்தையும் துறவி மேல அவர் வச்சிருந்த மரியாதையும் காட்டுச்சு. இப்போதான் கதையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. இந்த சீனோட மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? சேரும் பெருமையும். அந்த துறவி வராரு, ஆனா எப்படி? அவரோட கால் முழுக்க ஒரே சேரு. அவர் அந்த புத்தம் புதுசா விலை உயர்ந்ததா இருக்கிற கம்பளங்கள் மேல வேணுனே நடந்து அதை சேராக்குறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய வரவேற்பு, இன்னொரு பக்கம் துறவியோட இந்த ஒரு மாதிரி செயல். என்ன ஒரு கான்ட்ராஸ்ட்! இத பார்த்த உடனே ராஜாவோட மந்திரிக்கு ஒரே பதட்டம். சாமி, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த துறவி ரொம்ப கம்பீரமா சொல்றாரு, ராஜாவோட இந்த பகட்டை எனக்கு பிடிக்கல. இந்த கம்பளங்களோட பெருமையை நசுக்கத்தானே இப்படி பண்றேன். அதாவது அவர் ராஜாவுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க வந்திருக்காரே. இந்த ஸ்லைடை கொஞ்சம் பாருங்களேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒப்பீடு. இங்க 2 விதமான அகங்காரம் வெளிப்படுது. ஒன்னு ராஜாவோடது, அது செல்வத்தின் மூலமா வெளிப்படுற ஒரு வெளிப்படையான அகங்காரம். இன்னொன்னு துறவியோடது, நான் ஒருத்தருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேங்கிற ஒரு நுட்பமான அறிவார்ந்த அகங்காரம். ரெண்டுமே வேற வேற மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே அகங்காரம் தான், இல்லையா? இப்போதான் நாம கதையோட கிளைமேக்ஸுக்கு வரோம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி மொத்த கதையோட போக்கையுமே மாத்த போகுது. துறவி சொன்னதை கேட்டதும் ஒரு ராஜாவா இருந்தா கோவப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. அதுக்கு பதிலா ரொம்ப அமைதியா பணிவா நடந்துக்கிட்டாரு. இதுதான் அந்த ராஜாவோட உண்மையான குணத்தையே நமக்கு காட்டுது. அப்ப அந்த ராஜா கேட்ட அந்த ஒரே ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஆனா அதுல அவ்வளோ ஒரு பவர். சாமி, பெருமையை நசுக்க நீங்களே பெருமையை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்களே, இது எப்படி முடியும்னு ரொம்ப பணிவா கேட்டாரு. இந்த கேள்விதான் கதையோட டர்னிங் பாயிண்ட். அந்த ஆழமான கேள்விக்கு அப்புறம் என்னாச்சு? பதில் வார்த்தைகள்ல வரல, மௌனத்துல தான் வந்துச்சு. ராஜாவோட கேள்வியை கேட்ட அந்த துறவி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. பேச்சற்று நின்னாரு. அவரால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அந்த ஒரு செகண்ட்ல அவருக்கு எல்லாம் புரிஞ்சுடுச்சு. அந்த மௌனமான நேரத்துல துறவிக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு நடக்குது. ராஜாவோட கேள்வி ஒரு கண்ணாடி மாதிரி அவரோட சொந்த அகங்காரத்தையும் அவருக்கு காட்டுச்சு. நான் அகங்காரத்தை அழிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல தானே எவ்வளோ பெரிய அகங்காரத்தோட நடந்துக்கிட்டோன்னு அவர் உணர்ந்தாரு. அந்த நிமிஷமே தன்னோட தப்ப சரி செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரோட தப்ப உணர்ந்ததும் அவர் அங்க நிக்கவே இல்ல. ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா திரும்பி போயிட்டாரு. அவரோட இந்த செயல் இருக்கு பாருங்க, அது 1000 வார்த்தைகளை விட ரொம்ப பவர்ஃபுல். தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டு அதை சரி செய்யற பக்குவம் தானே உண்மையான ஞானம். அப்போ இந்த கதையோட மைய கருத்து என்ன? ஒரு உண்மையான துறவியோட அடையாளம் என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். கதை நமக்கு சொல்ல வர்ற பாடம் இதுதான். ஒரு உண்மையான துறவி அகங்காரத்திலிருந்து முழுசா விலகி இருப்பாரு. அவர் தன்னோட சாதனைகளையோ ஞானத்தையோ எப்பவுமே விளம்பரப்படுத்த மாட்டாரு. அவரோட ஒரே நோக்கம் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம மனித குலத்துக்கு அமைதியா சேவை செய்யறது மட்டும்தான். இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இதுதான். உண்மையான பெருமைங்கிறது அகங்காரத்தை விடுறதுல தான் இருக்கு, அதை வளர்க்கறதுல இல்ல. ரெண்டாவதா, இந்த ஆழமான கருத்து, உண்மையான ஆன்மீகம் சேவையில தான் வெளிப்படும், பகட்டுல இல்ல. சேவைங்கிறது செயல், பகட்டுங்கிறது ஒரு நடிப்பு. இந்த வித்தியாசத்தை தான் இந்த கதை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்போ இந்த பகுதியோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி.
சில சமயம் நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது கூட நமக்கே தெரியாம ஒரு சின்ன அகங்காரம் உள்ள ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? நம்மளோட நல்ல நோக்கங்களுக்குள்ள அந்த அகங்காரம் எங்க எப்படி ஒளிஞ்சிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.